உனக்கு ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். மாறன் பரிசுத்தாவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த புதிய நாளிலும் உங்களோடு கூட இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலும் நம்மையும் நம்முடைய சந்திப்பையும் ஆசீர்வாதமாக வைக்கும்படி நாம் இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்புள்ள பரம தகப்பனே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் பாதுகாப்பினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி இந்நாள் வரை பாதுகாத்தீர. இந்த நாளிலும் உம்முடைய சத்திய வசனத்தினால எங்களை இடைக்கட்டும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளிலே நாம் யோசுவா 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேல் சபை அனைத்தும் சீலோவிலே கூடி அங்கே தரிசன கூடாரத்துக்கு ஸ்தாபனம் பண்ணினார்கள். தேசம் அவர்கள் வசமாக மாறினது. நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளரை ஏர்னஸ்ட் ஹெமிங்கே என்பவர் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டில் அவரிடம் உள்ள விலை உயர்ந்த அரிய பொருள்களை பிறருக்கு பரிசாக கொடுப்பாராம். இதை பற்றி அவரிடம் நண்பர்கள் கேட்டபோது, இவற்றை என்னால் பிறருக்கு கொடுக்க முடியும் என்றால் இவற்றுக்கு நான் சொந்தக்காரன், இவற்றை என்னால் கொடுக்க முடியாமல் சேர்த்து வைப்பேனானால் இவற்றுக்கு நான் அடிமை என்று பதில் கூறினாராம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நோபல் பரிசு வென்ற இந்த மனிதர் ஏர்னஸ்ட் ஹெமிங்கே, இவருடைய கூற்றுப்படி இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் ஒன்றாய் கூடி, சபை அனைத்தும் ஒன்றாய் கூடி என்ன செய்தார்களாம்? ஸ்தாபகம் பண்ணினார்களாம். அதாவது ஒற்றுமையின் அடையாளமாக ஒரே ஸ்தாபனத்தை உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு திருச்சபை என்ற ஸ்தாபனம் பல நிலைகளிலே பல சாதிய குழுக்களால் இன்றைக்கு பிரித்தாளப்படுகிறதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இதனால் பிரித்தாள்வதனாலே ஒரு இனத்துக்குள்ளாக இன்னொரு இனம் விரோதமாக செயல்பட்டு அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் திருச்சபை சொத்துக்களை சீரழிக்கின்ற தலைமையிலும் இன்றைக்கு நடைபெறுவதை நாம் அறிகிறோம். அவர்கள் ஒன்றாக கூடி சபை அனைத்தும் ஸ்தாபகம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கும் கூட என் அன்பு இறை மக்களே, என்னால் இந்த திருச்சபைக்கு ஏதாவது நன்மையை, நான் பெரிய விலை உயர்ந்த நன்மையை கொடுக்க முடியும் என்று சொன்னால் நான் உண்மையில் இந்த திருச்சபைக்கு சொந்தக்காரன் இல்லை. இந்த திருச்சபையிலிருந்து பொருள்களை, நடக்கின்ற கூட்டங்கள், நடக்கின்ற ப்ராஜெக்ட்ஸ், இவைகள் மூலமாக நான் சேர்த்து வைத்து கொண்டேன் என்று சொன்னால், நானும் என் உறவினரும் மாத்திரமே சேர்த்து வைப்போம் என்று சொன்னால் நாம் அவற்றிற்கு அடிமையாக காணப்படுவோம். ஆகவே இந்த ஸ்தாபனம் பண்ணுகிற தரிசன கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணுகிற அநேகர் இளைப்பாறும்படியாக, அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, ரட்சிப்பை பெறும்படியாக கடவுள் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிந்தனை என்ன அழைப்பை கொடுக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஸ்தாபனம் பரலோகம். அந்த பரலோகத்தை கட்டுகிற பணியிலே நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இன்ன ஜாதி, அவன் ஒரு ஜாதி, இவன் ஒரு ஜாதி என்ற பிரிவினை இருக்கக்கூடாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனம் அனைத்தும் 12 கோத்திரங்களாக அவர்கள் பிரிந்து கொண்டாலும் 14, 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம் இவை அனைத்திலும் பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் அங்கே பாகங்களை பிரித்து கொடுப்பதை நான் பார்க்கிறோம். ஆனால் கடைசியாக இந்த கோத்திரங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றாய் கூடினார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த திருச்சபையில் எனக்கு விரோதிகள், நான் ஒருவரை விட மேலானவன் என்று நினைப்பதற்கோ, இல்லை எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் அவர்கள் மேலானவர்கள் என்று நினைப்பதற்கோ ஒன்றுமில்லை.
எல்லாம் வெறுமை. இந்த பூமியை விட்டு போகும்போது உன்னுடைய ஜாதியோ உன்னுடைய இயக்கமோ உனக்கு பரலோகத்தை கொடுக்க முடியாது, உனக்கு பதவியையும் கொடுக்க முடியாது. நாம் நினைக்கிறோம் இந்த இனத்தை வைத்திருந்தால், இயக்கத்தை வைத்திருந்தால் நாம் பதவி அடையலாம். ஆனால் அந்த பதவி சில நாட்கள் தான், உன்னை கவிழ்த்து விடும், வீழ்த்தி விடும் என்பதை மாத்திரம் மறந்து போகாதே. என்னால் இந்த திருச்சபைக்கு என்ன கொடுக்க முடியும்? விலை உயர்ந்த பொருள் என்னையே கொடுக்கும்படியாக இன்றைக்கு அர்ப்பணிப்போம். நம் குடும்பத்துக்காக பெற்றோர்கள், நம்முடைய தாய் தகப்பன் தன்னையே கொடுப்பதைப் போல நாமும் இந்த திருச்சபைக்காக, கர்த்தருக்காக இந்த நாட்களில் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஒன்றாய் கூடி தீர்க்க தரிசன கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணினார்கள். இன்றைக்கும் நாங்களும் எங்கள் திருச்சபை என்ற தீர்க்க தரிசன கூடத்தை பங்கு போட்டு பிரிக்காதவர்களாக, ஆண்டவரே வட எல்லை தென் எல்லை என்று பிரிக்காத ஒன்றாய் கூடி ஒரே ஐக்கியமாக கிறிஸ்துவினுடைய சரீரங்களாக, பரலோகத்தின் ஆண்டவரே விழுமியங்களாக, பரலோகத்தின் தூண்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரும். இறைமகனே, இந்த நாளில் உலக எழுத்தறிவு நாள் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த உலகத்தில் எழுத்தறிவு கொடுத்த இந்த கிறிஸ்தவம் மிஷனரிமார்கள் அவர்களுடைய சேவைகளை நினைக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.